வனவிலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க வலியுறுத்தி பாடந்துறை பகுதியில் அடையாள உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதால் அடிக்கடி மனித வனவிலங்கு மோதலும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பாடந்துறை பகுதியில் மக்களின் உரிமை குரல் சார்பாக வனவிலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க வலியுறுத்தி பொதுமக்கள் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலை துவங்கினர். தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அன்றாட கால்நடைகளை தாக்கும் புலியினை உடனடியாக கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றும், தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பயிர்கள், வீடுகள் மற்றும் மனித உயிர்களை நாசப்படுத்தும் யானைகளை உடனடியாக அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அனுப்பப்பட வேண்டும் மட்டுமல்லாமல் மக்னா யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்துக் கொண்டு போக வேண்டும். உடனடியாக யானைகள் இறங்கி வரக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அகழி மற்றும் சோலார் மின்வேலி அமைத்து தந்திட வேண்டும் என்றும், தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட நடைபாதை மற்றும் சாலைகளில் இருக்கக்கூடிய தெரு விளக்குகளை பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக சரி செய்தாக வேண்டும். கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் இருக்கக்கூடிய யானைகளை முழுவதுமாக அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அனுப்பி வைத்து மக்களுடைய அன்றாட பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும், இந்த கோரிக்கைகள் மட்டுமல்லாமல் எங்களது கோரிக்கையை ஏற்க சம்பந்தப்பட்ட நீலகிரி மாவட்டத்தின் உடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும், வனத்துறை பாதுகாவலர் அவர்களும், அதேபோல மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சம்பந்தப்பட்ட அடையாள உண்ணாவிரத போராட்ட தளத்திற்கு வர வேண்டும் என்றும் கோரிக்கையாக வைத்துள்ளனர். நமக்கு தேவர்சோலை பேரூராட்சிங்கிறது பந்தலூர் தாலுக்காவில் மொத்தமாக யானைகளோட அட்டகாசம் ஜாஸ்தி இருக்குது. ஆனால் தற்சமயம் உள்ள 3 மாதமாக தேவர்சோலை பேரூராட்சியில் 18 வார்டுகளிலே யானை பெரும் பயிர்களை நாசம் பண்ணுறதும், வீடுகளை அடித்து நாசம் பண்ணுறதும், வாகனத்தை சேதம். அதே மாதிரி இந்த ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே 2 உயிர்கள் வேற பழி போயிருக்கு. அதே மாதிரி இங்கே ரீசெண்டாக 20 நாட்களில் குறைந்தபட்சம் 13 பசுமாடுகளை அடித்து கொன்ற ஒரு புலி இந்த பகுதியில் தான். அதை கூண்டு வச்சு கொடுத்த இந்த யானையை நாங்கள் அப்புறப்படுத்த சொல்லி வனத்துறை அதிகாரிகள்கிட்ட நாங்கள் புகார் கொடுத்து இதுவரை எந்த ஒரு பயனும் இல்லை. இப்போ காலம் தாக்கிறதுக்காக 15 நாள் 20 நாள் சொல்லி அப்படியே காலம் தாக்கி போகிறது இல்லாமல் அதுக்குள்ள ஒரு முயற்சி எடுத்து இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலை வனத்துறை எடுக்காமல் இருக்கிறதுனால இன்னைக்கு காலையில் கூட இந்த மாதிரி யானைகள் நம்ம பக்கத்தில் நம்ம உண்ணாவிரதம் உட்காந்துருக்கு பக்கத்திலே 5 யானைகள் இருந்தது. ஆனால் இது இந்த ஒரு சொல்யூஷன் இருக்குது கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுனால ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக மக்களின் உரிமை சார்பாக ஒரு அடையாள உண்ணாவிரதம் இருக்கிறோம். ஆனால் இதில் எந்த ஒரு அரசியல் கட்சி பாகுபாடும் இல்லை. அதில் நாங்கள் யாருக்குமே பேச அழைப்பும் இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை மக்களோட மக்களாக நின்று மக்களின் உரிமை குரலாக நின்று நாங்கள் பேசுகிறதுனால அந்த மக்களின் உரிமை குரல் சார்பாக அடையாள உண்ணாவிரதத்தை எடுத்திருக்கோம். இதிலே தேர்ந்தெடுக்கலைன்னா அந்த உண்ணாவிரத போராட்டமானது தொடர் குடும்பத்தோட தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போங்கிறது எங்களோடது. எங்கள் கோரிக்கை உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய ஆணைகளை அப்புறப்படுத்தி தரணும், அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு அனுப்பி தரணும். 2வது இங்கே இருக்கக்கூடிய அந்த புலியை கூண்டு வைத்து மிக விரைவில் பிடிச்சி கொண்டு போகணும். அடுத்த ட்ரெஞ்ச், அதாவது அகழி மற்றும் சோலார் மின்வேலி அமைத்து கண்டிப்பாக பிடிக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஏற்காமல் நாங்கள் இந்த பகுதியிலிருந்து உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டோங்கிறது எங்களோட தீர்க்கமான முடிவு.